அதாவது கஷ்டப்படாம சம்பாரிக்கிற பணம் வந்து ஜீரணமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஏதோ சின்ன மீன போட்டு பெரிய மீன பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ல இந்த மாரி ஒரு மெசேஜ் வருது. கண்டிப்பா எங்கேயாச்சும் லீட் ஜெனரேஷன் பண்ணி ரூ. 500க்கு ஒரு 1000 நம்பர் அந்த மாரி வாங்கி, அ என் நம்பர் தோராயமாவோ இல்லன்னா கொக்கி போட்டிருப்பாங்க. இவன வந்து ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெசேஜ் வருது. சிம்பிளான டாஸ்க் தான். அதாவது Google மேப் பிளேஸ்ல போயிட்டு, ஏதாச்சும் ஒரு பிசினஸ நாங்க வந்து குடுப்போம். ஸோ பிசினஸ் ரன் பண்றவங்களுடைய அ Google மேப்போடைய லிங்க்க நாங்க வந்து தருவோம். அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்தா மட்டும் போதும். வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்தா மட்டும் போதும். நாங்க உங்களுக்கு வந்து ஒரு ரேட்டிங்கே ரூ. 50 தருவோம் அப்டி சொல்லிட்டு, ஒரு 3 டாஸ்க் வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கு கீழ டெமோவா இப்டி தான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இத 3 டாஸ்க்குமே போயிட்டு 3த்தையும் 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துட்டு, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டேன். ஸோ நீங்க கீழ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, இந்த மாரி Telegramல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி பே பண்றவங்க இருக்காங்க. நான் Telegram லிங்க் குடுக்குறேன். அதுக்கப்புறமா சேலரி கோடுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோட குடுத்தாங்க. Q122662 அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த Telegramயே புடிச்சு தொங்குறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் என்ன பண்றாங்க அப்டின்னா, இங்க மட்டும் கிடையாது. நார்மலா ஏதாச்சும் ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டு, நம்ம பிட் பண்றோம் அப்டின்னா, மோஸ்ட்லி ஸ்கேம் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, Telegramக்கு வாங்க அப்டின்னு சொல்லிட்டு, அங்க நம்மள சீட் பண்ணலாம்னு நெனைச்சிடுறாங்க. பட் நாம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைடு தான். ஏன்னா, பொதுவா இவங்க குடுத்திருக்கக்கூடிய டாஸ்க்க வச்சு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் நானே வந்து ஒரு ஒரு ரிவ்யூக்கு ரிவ்யூ பிளஸ் ரேட்டிங்க்கே நான் எவ்வளோ குடுத்துருக்கேன் அப்டின்னா, ஒரு 15 சென்ட்ஸ் என்னமோ தான் குடுத்துருப்பேன். அதாவது நம்ம இந்தியன் ரூபீஸ் படி ஒரு ரூ. 15 வச்சுப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வெறும் ரேட்டிங் மட்டுமே நீங்க வந்து ரூ. 50 சம்பாதிக்கலாம் அப்டி சொல்லிட்டு ஆசைய தூண்டி விடுறாங்க. பட் நாம அதுக்கான ஆள் கிடையாது. இவங்களுக்கு வந்து தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க கிளிக் பண்ணி உள்ளேயும் போயிட்டேன். ஸோ, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஏஜி, நேமு, அதுக்கப்புறமா ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லாம் குடுக்க சொன்னாங்க. குடுத்துட்டேன். ஸோ, குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்டின்னா, எங்கேயாச்சும் ஏமாத்திருவாங்களா? ஏமாத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அப்டிங்கிற மாரி ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பட் எனக்கே வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்ன அப்டின்னா, பொசுக்குன்னு ரூ. 150 போட்டாங்க. ஸோ, கிரெடிட் பண்ணிட்டாங்க. சரிடா ரூ. 150 வந்துச்சு. நான் உடனே திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உண்மையாவே இந்த மாரி குடுப்பாங்களா? அப்பன்னா ஒரு ரேட்டிங்க்கு ரூ. 50னாக்கா, ஒரு நாளைக்கு 10 பண்ணா கூட நம்மளுக்கு வந்து 500 வந்துருமே! இவ்ளோ ரேட்டிங் கிடைச்சாலே போதுமே! அப்டி சொல்லிட்டு நான் நெறைய தாட்டெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அடுத்ததா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ ஒரு குரூப் லிங்க குடுத்து, அங்க போயிட்டு அ 4 டாஸ்க்க வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு 4 டாஸ்க் வந்து நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு சேம் அதே மாரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் அத வந்து பண்ணிட்டு அனுப்பிட்டேன். ஸோ இப்ப அந்த குரூப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே டெலீட் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா ஏதோ ஆரம்பிக்கிற மாரி ஏதோ பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப வந்து இங்க எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். இந்த லிங்க கிளிக் பண்ணா. அது ஏன் ரீசன்னா, ஒரு சில விஷயங்கள வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான். ஸோ நான் அத வந்து காட்டுறேன். இந்த வீடியோக்குள்ளயே வந்து காட்டுறேன். ஸோ அந்த 4 டாஸ்க்கு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எகைன் வந்து ரூ. 200 அனுப்பிட்டாங்க. ஸோ நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் அனுப்பியிருப்பேன். இந்த மாரி பணம் வந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு. சரி என்னடா இது பணம் அனுப்பினே இருக்கிறாங்களே! ஒருவேள உண்மையா இருக்குமோ! நம்ம கெஸ் பண்ணதெல்லாம் தப்பா போயிருமோன்னு நெனச்சுட்டே இருக்கிறபோது தான் என்ன பண்ணாங்க அப்டின்னா, அப்பதான் அனுப்புனாங்க. இந்த மாரி பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. நீங்க இதில ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. பட் நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000லேருந்து ஆரம்பிங்க அப்டின்னு சொன்னாங்க. சரி நம்மள்கிட்ட ரூ. 350 வந்துருச்சு. இதுக்கப்புறமா சீட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அப்பன்னா சின்ன மீன போட்டு பெரிய மீன புடிக்கலாம் அப்டிங்கிற தாட்ல தான் வந்திருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதுவரைக்கும் எனக்கு இந்த ஸ்கேம் பண்ற அப்ரோச்சஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ இந்த மாரி யாருமே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு பணத்த அனுப்பிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி பேக்கேஜ் எல்லாம் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண கிடையாது. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன் அப்டின்னா, ஜஸ்ட் காட்டுவாங்க. இந்த மாரி உங்களுக்கு வந்து நாங்க பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, வாலெட்ல போட்டோம். அப்டிங்கிற மாரிலாம் வந்து காட்டியிருக்காங்களே தவிர, இந்த மாரி பேங்க்குக்கு டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பல யாருமே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத அனுப்பிச்சோனே நான் டிசைட் பண்ணிட்டேன். சர்ரா இவங்க வந்து அ ஏதோ புதுசா யோசிச்ச மாரி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம யாருன்னு இவங்களுக்கு தெரியல அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்ல வரலைங்க. இது யார் பார்த்தாலுமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்மள வந்து சீட் பண்ண தான் போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, கொஞ்சம் குசும்பா வந்து நீங்க அனுப்புன காசு தாங்க என்கிட்ட இருக்குது. என்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மிச்சம் எதுவுமே இல்ல அப்டிங்கிற மாரிலாம் வந்து சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெஞ்சுறாங்க. இப்போ இது உண்மையா இருந்தா, இவங்க எதுக்கு உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டாச்சும் அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லணும். அவங்க சிம்பிளா ஏங்க
இந்த மாதிரி நாங்கள் ₹350 வந்து பே பண்ணிட்டோம். ஒரு ரேட்டிங் 50 சொல்லிட்டு 7க்கு வந்து ₹350 பே பண்ணிட்டோம். இதுக்கு மேல நாங்க குடுத்துருக்கிற பேக்கேஜ சூஸ் பண்ணா பண்ணுங்க, பண்ணலனா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க என்கிட்ட பணம் இல்லன்னு சொன்ன உடனே, நீங்க இவங்க கிட்ட போய் கேட்டு அனுப்புங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு அனுப்புங்கன்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அப்பயே நான் டிசைட் பண்ணிட்டேன். "சர்ரா சீட் பண்றீங்க. ஆ நீங்க வந்து ஸ்கேமர்ஸ் தான்" அப்படின்னு சொன்னதுக்கு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ஸ்கேமர்லாம் சொன்னாங்க. சரி நான் இவங்கள என்னன்னு ஏமாத்துனேன்னு தெரியல. பட் ஃபைனலா ஏமாத்திட்டேன். நான் நேர்மையா இருக்கணும், ஒரு ஓகியமா இருக்கணும்னு நெனச்சு தான் என்ன பண்ணேன் அப்டின்னா, உங்க அக்கவுண்ட் நம்பர்லாம் அனுப்புங்க. நான் வந்து நீங்க அனுப்பிச்சா ரூ. 350 நான் வந்து அனுப்பிடுறேன். அப்படிங்கிற மாரி கேட்டேன். பட் கடைசி வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே வந்து அனுப்பல. அத திண்ணு ஏப்பமும் வுட்டாச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருவேள உங்களுக்கு இந்த மாரி ஸ்கேம் பண்ற மாரி யாராச்சும் அப்ரோச் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட என்ன போய் உண்மையா இருக்கிறது? ஏன்னா பணத்த அனுப்பி பிரயோஜனம் இல்ல. ஸோ அந்த வர வரைக்கும் பணத்த அ வாங்கிக்கிட்டு, ஃபைனலா வந்து கேட்டு பாருங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா நாங்க அனுப்பிச்சுர்றோம். இந்த மாரிலாம் ஸ்கேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ அதே மீறி ஓவரா ஏதாவது பேசுனாங்கன்னா, காசெல்லாம் அனுப்பாதீங்க. கம்முனு நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க. ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.